திருவள்ளூர் ஒருங்கிணைந்த மாவட்ட பாமக பொதுக்குழு கூட்டம் திருவள்ளூர் மணவாள நகரில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாசிடம் பகிரங்க மன்னிப்பு கோரினார். இது குறித்து பேசியதாவது, என் மீது கோபம் இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். மருத்துவர் ஐயா நீண்ட ஆயுளுடன் மன நிம்மதியுடன் 100 ஆண்டு காலம் உடல் நலத்துடன் வாழ வேண்டும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டால் மகனாக அதை செய்து முடிக்க தயார். பாமக நிறுவனர் ராமதாஸ் மாநில தலைவர் அல்ல, தேசிய தலைவர். திமுக அதிமுகவை மாறி மாறி ஆட்சியில் அமர வைப்பதற்காக பாமக தொடங்கவில்லை. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் திமுகவினரும் சமூக நீதி பற்றி பேச தகுதியற்றவர்கள். 2026ஆம் ஆண்டு பாமக அங்கம் வகிக்கும் கூட்டணிதான் ஆட்சி அமைக்கும். அது கூட்டணி ஆட்சியாக இருக்கும். அப்போது சமூக நீதி காக்கப்படும். இன்று முதல் திமுக கூட்டணியின் கவுண்டவுன் தொடங்கியிருக்கிறது. தமிழகத்தை ஆளுவதற்கு தகுதியான ஒரே கட்சி பாமக தான். திமுக அரசு பொய் வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. மக்கள் இனி அவர்களை நம்ப போவது கிடையாது. தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் மது குடித்துவிட்டு சாணியில் சாக்கடையில் படுத்து கிடக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சுயமரியாதையோடு வாழ முடியுமா? முடியாது. திருவள்ளூர் மாவட்டத்தில் முப்போகம் விளையும் 1200 ஏக்கர் நிலத்தை பறித்து அமெரிக்க நிறுவனத்திற்கு தாரை வார்க்க திமுக அரசு துடிக்கிறது. இவ்வாறு அவர் பேசினார். அன்புமணி ராமதாஸிடம் மன்னிப்பு கேட்டிருப்பதை அடுத்து இருவரும் ஒன்று சேர்வார்களா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். சரி, இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.